எப்படி கொக்கோமலன் ஏங்க அப்படிங்க கொக்கோமலன் குடிங்க. மாமா மின்னல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ரீசெண்டாக வந்து நாங்கள் கொக்கோமலன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்போம் வீடியோவில். இப்போ இது மாதிரி வாட்டர்மெலன் கரைக்க போகிறேன்னு தான் நினைக்கிறீங்க. இல்லை காய்ஸ், நான் கொக்கோமலன் கரைக்க போகிறேன். தேங்காய் பால் ஊற்றி கொக்கோமலன் கரைக்க போகிறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் போய் ஒரு வாட்டர்மெலனை வாங்கி செஞ்சு ட்ரை பண்ணி குடிச்சு பாருங்கள். குடிச்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கொக்கோமலன் கரைக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னா, கோகோனட் தேவை, வாட்டர்மெலன் தேவை, அது கூட வந்து ரோஸ் சிரப் தேவை. ஓகே, ரோஸ் சிரப் தேவை. வேணும்னா ஜெல்லியும் வந்து ஆட் பண்ணிக்கொள்ளலாம். நான் ஜெல்லி எங்கிட்ட மட்டும் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். வாங்கிட்டு வருவாங்களான்னு தெரியலை. சரி, நம்ம செய்யலாம். வாங்கிட்டு வந்தாங்கன்னா அதை போட்டுக்கலாம். செய்யலாமா? வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே, குடிச்சு பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இன்றைக்கி இஃப்தாருக்கு இதான். இன்றைக்கி கடைசி நாள். கொஞ்சம் கவலையாக இருக்கு, நோம்பு முடியுதுன்னு. பெருநாள் நாளைக்கு வரப்போகுது. பெருநாள் பிரியாணி வீடியோ எல்லா வீடியோவும் பாருங்கள். தொடர்ந்து இந்த சேனல் வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், இப்போ வந்து இந்த கொக்கோமலனை வந்து கொக்கோமலன் வருது. இந்த வாட்டர்மெலனை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். கட் பண்ணலாமா? கட் பண்ணலாம். ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து போடுவேன்னு சொல்லி வச்சுருப்பேன். எல்லோரும் பாருங்கள், போய் ஷார்ட்ஸ் வீடியோலையும் போடுவேன் குட்டியாக. கொஞ்சம் எடுத்து கஷ்டமாக தான் இருக்கு. வாட்டர்மெலனில் எது பழம்னு பார்த்து வாங்க முடியல. ரெட் கலரில் இருக்கும்ல, அது வாங்கணும்னு தான் நினைக்கிறேன். பட் அவ்வளோ ரெட் கலரில் எனக்கு அமைய மாட்டேங்குது கைஸ். எப்படி பார்த்துருக்குறேன்னு கமெண்டில் தெரிஞ்சால் சொல்லுங்கள். சரி, எங்கே பாருங்கள், ஓவர் ரெட் கலரே இல்லை, ஓரளவாக தான் இருக்கு. சரி, பண்ணி பார்க்கலாம். இப்போ இது வந்து ஐஸ்கிரீம் கரண்டியால் நாங்கள் எடுத்து வைக்க போகிறோம். ஒரு பழத்தை தான் செய்ய போகிறேன். இப்படி எடுத்துகிட்டு வைப்போம். நல்லா பிங்க் கலரில் இருக்கணும். ரெட் சூப்பராக இருக்கும். நானும் இது பழம்னு நினச்சி வாங்குகிறேன். ஆனால் பெருசாக பழம்னு இல்லை. ஆனால் அன்றைக்கி ஹப்பி எடுத்ததை விட நல்லா தான் இருக்கு. இங்கே பாருங்கள், இப்படி தான் எடுக்கணும். பாதி போதுன்னு பாதியில் செஞ்சு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே எடுத்துடணும். நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். கொக்கோமலன்னு சொல்லி சின்ன பிள்ளைகள் வந்து விரும்பி பார்க்குற கார்ட்டூன் சாங்ஸ்லாம் இருக்குது. லைப்பாவும் எல்லாம் விரும்பி பார்ப்பாங்க. அது நாங்கள் இப்போ செஞ்சு சாப்பிட போகிறோம். சாப்பிட்றது இல்லை, ஜூஸில் குடிக்க போகிறோம். அதிகமாக வந்து தண்ணியை வந்து கொண்டது தான் இந்த வாட்டர்மெலன். தண்ணி சத்து அவ்வளோ இருக்குது. வெயில் காலத்தில் வந்து குடிக்கலாம். சின்ன பிள்ளைகளுக்கு வந்து கரைச்சி கொடுக்கலாம். சுகர் போடாமல் கொடுங்க. ஜைபாப்பாவுக்கு சுகர் போடாமல் கரைச்சி நல்லா வடித்து ஒரு போச்சியில் ஊற்றி கொடுத்தேன், குடித்தார். சுகர் போட்டால் இன்னும் குடிப்பார். நான் சுகர் போடலை. சரி, இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாமா? அரைச்சி எடுத்து வடிக்க போகிறோம். இப்படி நல்லா அரைஞ்சி வந்ததுக்கப்புறம் நாங்கள் வடிச்செடுக்க போகிறோம் இது. சரியா? இப்படி ஒரு வடி பாத்திரம் ஒன்று எடுத்து இதில் நாங்கள் இதை வடிச்செடுக்க போகிறோம். பார்த்தீங்களா, ஈஸியாக வடிஞ்சு வந்துடுது. இன்னும் நல்லா அரையணும். திரும்ப ஒருக்கா நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் தேவைக்கு. இப்படியே அடுத்ததையும் நாங்கள் அரைச்சி எடுப்போம். இதையும் வடிச்சு எடுத்துக்கலாம்.
கொக்கோமெலனுக்கு தேவையான தேங்காவை திருவி எடுத்துப்போம். நான் ஒரு தேங்காய் எடுத்தேன், அதில் வந்து டிக் பாலை தான் எடுக்க போகிறேன். ஃபோனில் வந்து ஸ்பீடை கூப்பிட்டேன், தேங்காய் திருவுற மாதிரி எவ்வளோ ஸ்பீடாக திருவுற மாதிரி வீடியோ வருது. உண்மையிலே மனிதர்கள் நாங்கள் அப்படி இருந்தால் நல்ல மாதிரி இருக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டக்குன்னு வந்து ஈஸியாக வேலையை பண்ணி முடிச்சிடலாம்ல. ஓகே, இப்போ வந்து கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்செடுக்க போகிறோம். பாலையும் அரைச்செடுக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே எடுத்து அரைச்செடுத்தோம்னா இது வாட்டர்மெலன் அரைச்செடுத்தோம். இப்போ நாங்கள் பாலை திக்காக அரைச்சி எடுக்க போகிறோம் கைஸ். பாருங்கள் கைஸ், இப்படி திக்கான பாலாக வந்து புழிஞ்சு எடுத்துக்கணும். தண்ணி பால் எடுக்க வேணாம், ஃபஸ்ட்டு டிக் பாலை வந்து எடுத்துக்கோங்க. நல்லா வடிச்சுக்கோங்க, உள்ளுக்கு தேங்காய்லாம் போகாத மாதிரி பார்த்து கவனமாக வடித்து எடுத்துக்கோங்க. நாங்கள் பால் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதுக்குள்ளே வந்து இந்த கரைச்சி வச்சுருந்த வாட்டர்மெலனை ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், பார்த்தீங்களா? இப்படி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். இப்போ வந்து சுகர் ஆட் பண்ணணும். தேவையான அளவு சுகரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய போட்டுறாதீங்க, ஒரு அளவாக வந்து போடுங்க. ஐஸ் க்யூப் போடணும், அதுக்கப்புறம் ரோஸ் சிரப் இருக்குல்ல அதையும் வந்து போடணும். நிறைய சுகர் வந்து ஆட் பண்ணாதீங்க. பழமையாக பசுப்பால் தானே மிக்ஸ் பண்ணுறது, இப்போ நம்ம கோகோனட்டில் செய்கிறோம். ஆனால் கொக்கோமெலன் திக்கான பால் எடுத்துருங்க. மிச்ச பாலை வந்து நீங்கள் கறிகளுக்கு எடுக்கலாம். இதுக்கு வந்து திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. நான் ஒரு தேங்காய் எடுத்துக்கிறேன். ஒரு தேங்காய் திருவி அதில் டிக்காக எடுத்துகிட்டு மிச்சம் தண்ணி பாலை வந்து இன்றைக்கி கறிக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. சரியா கைஸ்? இப்போ ரோஸ் மில்க்கு வந்து கொஞ்சம் ஊற்ற போகிறோம். கொஞ்சம் தான் ஊற்றினேன். ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பார்த்தீங்களா? ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஜெலி துண்டு கும்மாக்கு சொல்லி விட்டுருக்கிறேன், வந்தாங்கன்னா வந்து ஜெலி செஞ்சு நாம் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க போகிறோம். கொக்கோமெலன் கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதில் வந்து கொஞ்சமாக வாட்டர்மெலனை கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். ஓகே, இது அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க வேண்டியது தான். இப்படி ஃப்ரிட்ஜில் அடியில் வச்சுட்டேன். இப்போ நம்ம நோம்பு திறக்கிற டைம் வந்து எடுக்கலாம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் வரையில்லாத கட்டம் சொன்னால் போல வேலை நாளைக்கு பிறநாள் இந்த காலைக்கு ஒரு புட்டி அதனால கொஞ்சம் வேலை கூட, அதனால வீடியோ வர கிடைக்கல. இப்போ வந்து வாட்டர்மெலனை கொக்கோமெலனா மாற்றி செஞ்சுக்கிறாங்க. அதோட நான் செய்கிற வீடியோலாம் எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து வைக்கிறேன். இதோட ஃப்ரூட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணுவோம்னு பார்க்குறேன். மேம் எப்படி கொக்கோமெலன் ஏங்க அப்படிங்க கொக்கோமெலன் குடிங்க. மாமா மின்னல். ஃபைனலாக கொக்கோமெலன் குடிச்சு முடிய போகுது. அடுத்து நம்ம சந்திப்போம். பாய்.